இந்த இடத்துல ராகு இயல்பாக ஆட்சி பெற்ற செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இவர் செவ்வாயை போலவே 20 வயதிலிருந்து 38 வயசு வரைக்கும் செயல்படுவார். இங்கே பௌர்ணமி சந்திரனுடைய அவர் பார்வையில் இருக்கிறனால இந்த ராசிக்கு 7ல் இருக்கக்கூடிய இந்த ராகு நல்ல பலன்களையே செய்வதற்கு கடமைப்பட்டவர். இங்கே அவருக்கு சுக்கிர தொடர்புகள் இல்லை. சுக்கிரன் கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கோங்க. குருவின் பார்வை எந்த இடத்துல இவருக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம். இவருக்கு குருவின் பார்வை இருந்தால் அமோகமாக செய்வார். இந்த இடத்துல ராகு 7ஆம் இடத்துல அவரை 38 வயசுக்குள்ள செட்டில் ஆக்கிடுவார். திருமண விஷயங்கள் எல்லாம். ராகு குடும்பாதிபதியுடைய புதனுடைய புக்திகள்லையோ அல்லது சுக்கரனுடைய தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடிய லக்னாதிபதியும் கலத்திர காரகணமாகிய சுக்கர புக்திகள்லையோ இவருக்கு அந்தந்த உள்ளுக்குள்ள வேற இந்த அமைப்புகளையும் போட்டுறணும். இந்த இடத்துல 6ஆம் இடத்துல அவர் சுக்கரனை நம்ம போட்டாச்சு. குருவின் தொடர்புகளை பொறுத்து முழு ஜாதகத்தை பொறுத்து திருமண அமைப்புகள் வரும். ஆகவே இந்த இடத்துல இது ராகு இயல்பாக 7ஆம் அதிபதியாக்கிய செவ்வாயின் பலனை செய்யக்கூடிய நிலைமையில இங்கே தோஷங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம இங்க போய் 7ல் ராகு இருக்கிற அதே பையனை தான் நீ பார்க்கணும். இந்த இடத்துல ராகு பாதிக்கணும். என்னத்தை பாதிக்க போகுது? அதை போலத்தான் ராகுவும் ஐயா பண்ணுவார். சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாமல் பண்ணுவார். அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு மேலே ஈர்ப்பு இல்லாமல் பண்ணுவார். அந்நிய பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய சூழலை வைப்பார். அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கின்ற டிகிரியின் அமைப்பிற்கு ஏற்றார் போலவும் செவ்வாய் 7ஆம் அதிபதியை செவ்வாயின் அமைப்பிற்கு ஏற்றார் போலவும் சில நிலைகளில் காதல் திருமணமாக இருக்கலாம், இது முரண்பட்ட திருமணமாக இருக்கலாம். ஆக இந்த இடத்துல அந்நியராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்நிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள், இந்த ராகு கேதுக்கள்னாலே அந்நியம் தானே, அந்நியரான வேற்று ஜாதி பெண், வேற்று ஜாதி ஆண், அது மாதிரி வேற்று அமைப்புகளின் மீது கொஞ்சம் ஈர்ப்புகளை கொடுப்பார்களே தவிர திருமண வாழ்க்கையை கெடுப்பார்களா? கண்டிப்பாக கெடுக்க மாட்டாங்க. இதுதான் இயல்பான ராகு கேது.